கண்ணதாசன் பாடல் எழுதும் பொழுது டான்ஸ் மெட்டு தெரியும் என்ற தலைகுணத்துடன் சென்ற கமல்ஹாசனை தனது வரிகள் மூலம் தலையில் அடித்து உட்கார வைத்துள்ளார் கவியரசர் கண்ணதாசன். இது குறித்து கமல்ஹாசனே ஒரு நிகழ்ச்சியில் பேசியுள்ளார். இயக்குனர் சிகரம் கே. பாலச்சந்தர் இயக்கத்தில் 1977 ஆண்டு வெளியான படம் அவர்கள். சுஜாதா, கமல்ஹாசன், ரஜினிகாந்த் இணைந்து நடித்த இந்த படத்திற்கு MS விஸ்வநாதன் இசையமைத்திருந்தார். பாடல்கள் அனைத்தும் கவியரசர் கண்ணதாசன் எழுதியிருந்தார். பெண் கேரக்டரை மையமாக வைத்து திரைக்கதை அமைக்கப்பட்டிருந்த படம் பெரிய வெற்றி படமாக அமைந்த நிலையில் படத்தின் பாடல்களும் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது. இந்த படத்தின் பாடல் கம்போசிங் போது நடந்த சம்பவம் குறித்து பேசிய கமல்ஹாசன், படத்தின் இயக்குனர் கே. பாலச்சந்தர் நீயும் வாடா என்று என்னை அழைத்து கொண்டு பாடல் கம்போசிங் நடக்கும் இடத்திற்கு சென்றார். எனக்கு டான்ஸ் மற்றும் தாளம் தெரியும், அதனால் தான் என்னை அழைத்து செல்கிறார்கள் என நினைத்து நான் அசட்டு திமிரில் அங்கே சென்றேன். பாடல் எழுதும் பொழுது மெட்டமைக்கும் போதும் என்னிடம் 2-3 யோசனை கேட்டார்கள். எனக்கு தலைகணம் அதிகமாகிவிட்டது. கொம்புத்தேனை பார்த்து நின்றேன், கையில் வந்து விழுந்தது. கூட்டத்தோடு நின்று என்னை கொஞ்சம் மன்னம் அழைத்தது என்று எழுதிக்கொள் என்று சொன்னார்கள். இதை கேட்ட நான் இது தாளத்தில் வராது என்று சொல்லிவிட்டேன். ஆனால் MSV இது தாளத்தில் வரும் என்று சொன்னார். SPBயும் வரும் என்று சொன்னார். அவர்களுக்கு இடையே இருக்கும் அந்த உறவும் காதலும் எனக்கு தெரியாது. அதனால் நடுவில் புகுந்து ஏதோ சொல்லிவிட்டேன். அதன் பிறகு தாளத்தில் வைத்து பாடினார். நான் டான்ஸ் தாளத்தில் சிறந்தவன் என்று நினைத்தேன். ஆனால் என்னை போட்டு நொறுக்கி விட்டார்கள். ஆனால் அந்த பாடல் படத்தில் வரவில்லை. நீளம் காரணமாக நீக்கிவிட்டார்கள். ஆனால் என் நிலையை உணர்ந்த நேரம் இது என்று கமல்ஹாசன் கூறியுள்ளார்.